ஹalleluya. கொஞ்சம் எனக்கு ஷார்ப் வைங்க, கொஞ்சம் என் மைக் கொஞ்சம் ஷார்ப் வைங்க. Thank you Jesus, thank you Jesus, thank you, thank you, thank you Jesus. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya சொல்லுங்க. உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆமா, சபையே ஒரு மாறி இருக்கு. ஹalleluya. உள்ள வரும்போது நம்ம சபையான்னு கேட்டுட்டு வர மாதிரியே ஆமென். நம்ம எல்லாமே மாறிவிட்டது மாதிரி ஆமென். எல்லாமே மாறிடுச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இது ஒரு நல்ல அடையாளம். கர்த்தர் உங்களோட இருக்கிறார், சபையோட இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு நல்ல அடையாளம். கை தட்டின ஒரு 5 பேருக்கு நன்றி ஆண்டவரே. கை தட்டினதெல்லாம் பாஸ்ட் மேல போறவங்க போட்டீங்க. எல்லாம் கை தட்டுங்க பாவம். ஹalleluya. ஒரு மனுஷனோட ஒரு ஊழியத்தோட கர்த்தர் இருக்கிறார் என்பதற்கு அது ஸ்டெப் பை ஒரே தடியா இல்ல, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கிற அந்த வளர்ச்சி தான் நமக்கு பெரிய அடையாளம். ஆமென். அந்த வகையில கர்த்தர் இந்த சபையை உயர்த்துகிற நாட்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இது ஒரு சீசன், இது உங்க சீசன். ஆமென். இது ஆண்டவர் இந்த சபைக்குன்னு வைத்திருக்கிற சீசன். இந்த 2026 விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன பாருங்க, நீங்க தட்டினாலும் தட்டாவிட்டாலும் 2026 இது உங்க சீசன், இது உங்க காலம், இது சபையுடைய காலம். எபினேசர் ஊழியத்தோட காலமாய் கர்த்தர் இந்த சபையுடைய காலத்தை கர்த்தர் வேற மாதிரி கர்த்தர் மாற்றதான் போறாரு. நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் கர்த்தர் எழுதி வச்சதை யாராலையும் மாற்ற முடியாது. அது நிச்சயமா தீவிரமாய் கர்த்தர் செய்வார். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லி ஒரு ஆமென் சொல்லி ஒரு அநேகா சொல்லி ஒரு அநேக வார்த்தை பேசி சத்தமிட்டு ஆமென். கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற நாட்களுக்குள்ள நாங்கள் ஸ்டெப்பிங் பண்றாண்டவரே. எத்தனை ஆமென் சொல்றீங்க? உங்க காலை நீங்க எடுத்து வச்சிட்டீங்க. ஹalleluya. ஒரு பெரிய பிரேக் த்ரூ நாட்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு போகலாம். ஆமென். பிரேக் த்ரூனா இங்கிலீஷ்ல பிரேக் த்ரூ, தமிழ்ல திருப்பு முனைன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க ஆமென். இங்கிலீஷ்ல பிரேக் த்ரூ. எல்லாம் சொல்லுங்க பிரேக் த்ரூ. எல்லாரும் சொல்லுங்க பிரேக் த்ரூ. பின்னாடி சொல்லுங்க பிரேக் த்ரூ. என்ன அர்த்தம்? திருப்பு முனைன்னு அர்த்தம். ஆமென். ஒரு டர்னிங் பாயிண்ட் கர்த்தர் வச்சிருக்காரு. அந்த டர்னிங் பாயிண்ட் வந்த உடனே யாராலையும் ஒண்ணு ஸ்டாப் பண்ண முடியாது. எத்தனை ஆமென் சொல்றீங்க? இத்தனை நாள் ஏசுனவன் பேசுனவன் இப்படி பார்த்தவன் அப்படி பார்த்தவன் அப்படி இப்படி எல்லாம் செய்தவன் பார்த்தவன் எல்லாரும் பொறுமத்துக்கு காத்து ஓடுற அளவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை இந்த ஆண்டு. எனக்கு உங்க காலம், இது சபையின் காலம், இது உங்க காலம், நீங்க எழுபத காலம். வேத சொல்லுத இதோ போரடிப்பதற்கு நான் புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன், நீ மலையை மிதிப்பாய். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவன் குன்றுகளை பதருக்கு ஒப்பாவாய், அவைகளை நீ தூற்றுவாய். என்ன ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இது நம்ம காலம். சொல்லுங்க, நல்ல காலம் பிறந்துடுச்சு. நல்லா கை கொடுத்து சொல்லுங்க, கையில சரங்கு வந்துடும். கை கொடுத்து சொல்லுங்க, நல்லா கை கொடுத்து பக்கத்துல உங்க காலம் வந்துருச்சு சொல்லுங்க. குடு நல்ல காலம் பிறந்துருச்சு சொல்லுங்க. நல்ல காலம் பிறந்துருச்சு. எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது. அதே ஸ்கேல் தம்பி வேற எங்க போகுது, அங்கேயே நிக்குது. எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது. அங்க நில்லு, நல்லா கைது. எல்லாமே மாற போகுது, எல்லாமே 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 மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. பாடிட்டு அப்புறம் உட்காரலாமா? நல்லா கை தட்டி கால் இருக்கிறவங்க நல்லா அப்படி பண்ணுங்க பாப்போம். நல்லா அப்படி பண்ணுங்க. நைட்டு என் கால் வந்து சுழு முடிச்சுக்கிச்சு. நேற்று நைட்டு உண்மையை பாருங்க. நேற்று நைட்டு படியில இருந்து கீழே இருக்கும்போது அது கீழ்படி சொல்லி இந்த படியில வச்சுட்டேன். கால் சுழுகு பிடிச்சி நரம்பு சுத்திருச்சு. வரும்போது இப்படிதான் வந்தேன். ஆனா அங்க பாருங்களேன், எல்லாமே மாற போகுது. எப்படியா வண்டி ஓடுறதுன்னு தெரியல. ஒரு போன வாட்டி வந்து தம்பி இன்னைக்கு திடீர்னு வரல. என்னடா செய்யுது, கார் கொண்டு வந்தா இங்க கார் வர்றதுக்கே ரொம்ப பெரிய பாடா இருக்கு. சரி வண்டி ஓட்ட ஆள் இல்லையேன்னு சொல்லி இப்படியே தான் வந்தேன். ஆனா லாஸ்ட் டைம் பாருங்க, இங்க வந்து நின்று உடனே பாருங்க ஒரு வலிமே இல்லை. இப்படி பண்ணுங்களேன், கால் வலி எல்லாம் போகுது. இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க பாப்போம், இப்படி பண்ணுங்க. கடலமா நீ பாடு என்னடா பாட்டு பாருங்க மட்டும். இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. பின்னால வர யாரெல்லாம் பண்ணலையோ நம்ம நாளைக்கு வழிக்கு வெளிவதாக. நாளைக்கு ஆமா புருஷங்க அடி வாங்குறாங்க காலையில. நல்லா அப்படி பண்ணுங்க பாப்போம். 1 2 3 4 எல்லாமே மாற போகுது. நல்லா கைத்தட்டி
இங்க ஆராதிக்கும் போது, இங்க கையை தட்டும் போது, இங்க ஸ்தோத்தரிக்கும் போது, இங்க ஆராதிக்கும் போது, இங்க அந்நிய பாஷை பேசும் போது, இங்க ஆமென் அல்லேலூயா சொல்லும் போது, ஆமென் சொல்லும் போது, அங்கே ஆண்டவர் நாக் தட்டுறாரு. உங்களுக்கு அந்த வாசல்கள் இயேசுவின் நாமத்தை திறக்குது. ஆவியிலே பார்க்கிற சிலருடைய கதவுகளை இப்ப ஆராதிக்கும் போதே கட்ட திறந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிச்ச சத்தமா ஆமென் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென் சொல்ற அத்தனை பேருக்கு நீ இங்க கை தட்டும் போது, இங்க கை தட்டும் போது பல வாசல்களை அங்கே திறந்து கொண்டிருக்கிறார். ஆவியிலே பார்க்கிறேன், சில வாசல்களை திறக்கிறத பார்க்கிறேன், சில கதவுகள் திறக்கிறத பார்க்கிறேன், சில பெண்களை கதவுகள் திறக்கிறது, சில இரும்பு தாழ்பாகம் முறிக்கப்படுகிறது, கட்டுரை அக்கினி பட்டு சில இரும்பு தாழ்பாகம் முறிக்கிறது. எல்லாத்தையும் கண்களை மூடி நன்றியப்பான்னு சொல்லுங்க பாப்போம். நன்றியப்பான்னு சொல்லுங்க. இந்த 6ஆவது நாள் எங்களுக்கை முறிக்க போகிறேன், எங்களுக்கை முறிக்க போகிறேன் அந்த இரும்பு தாழ்பால்களுக்காக. ஓ ஹalleluya, துருப்பிடிச்ச இரும்பு தாழ்பால்கள், துருப்பிடிச்சு போகிற இரும்பு தாழ்பால்களை என் ஆண்டவருடைய கரம் இறங்கி வந்து அதை தொடுகிறது. எஸ் 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 நன்றியப்பா. அது அபிஷேகத்தில் நனைஞ்சு அந்நிய பாஷை பேசி நீங்க சொல்ல 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 இரும்பு தாழ்பால்கள் முறிகிறது. எஸ் 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 நாவிலே பார்க்கிறேன் சிலருடைய எல்லா கதவுகள் திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. எத்தனையோ வருஷம் ஆச்சு பாஸ்டர், இந்த வருஷமாவது திறக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்து வந்தல்ல. இந்த 6ஆவது நாள் கர்த்தர் இப்போது ப்ராபசி பண்றார். இப்போது கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் அடையாளம் போடுகிறார். அந்த இரும்பு தாழ்பால், அந்த இரும்பு தாழ்பால், அந்த இரும்பு தாழ்பால் இதோ 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 ஆராதிக்கும் போது ஷாகாபாரா காபாரா வேத்ரமா கபரியந்திய பரவரோ அது இப்போது முறிகிறது, அது இப்போது முறிகிறது. சிம்சோனை கட்டியுள்ள கயிறு நெருப்பு பட்டு உணர்ந்தது போல இன்றைக்கு அந்த இரும்பு தாழ்பால்கள் நெருப்பு பட்டு, நெருப்பு பட்டு. எஸ் 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 ஹalleluya, நெருப்பு பட்டு அது இப்போது ரெண்டாகுது, அது இப்போது ரெண்டாகுது, இப்போது ரெண்டாகுது. உங்க பேற்று கொண்டப்பா நன்றியப்பான்னு சொல்லுவோம். நன்றியா 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 சொல்லுங்க. நன்றியா நன்றியா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். நன்றியா நன்றியா நன்றியப்பா 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 நன்றியப்பா. நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, பின்னால நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கு, நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கு. எஸ் 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 சபையோட மேகத்தை பார்க்கிறேன். சபை முழுவதும் ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு அன்று ஆசரிப்பு கூடாத ஒரு மகிமை மூடியது. இன்று ராத்திரி எங்க சபை சின்ன சபையாக இந்த சபையில மகிமை இருக்குப்பா. எத்தனையோ பிரம்மாண்டமான பெரிய சபைகளை மகிமை இல்லை. எங்க சபையில நீங்க உள்ள வச்சிருக்கிறது அந்த மகிமைக்காக உங்களுக்கு நன்றி. இப்போ இருள் பூமியையும் காரியும் ஜனங்களையும் கூடும், ஆனால் கர்த்தருடைய மகிமை உண்மையை உதிக்கும்னு சொன்ன வார்த்தையின்படி அந்த மகிமை எங்களுக்குள்ள இருக்கு. எங்க சபைக்குள்ள நீங்க ஃபிளாஷ் பண்ணி கொண்டிருக்கிற அந்த மகிமைக்காக ஸ்தோத்திரம் பா. மகிமையே மக்கு நன்றி சொல்றோம். கையை விட்டு சொல்லுங்க. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிலே சொல்லுங்க. மகிமை மகிமை. ரெண்டு கையை உயர்த்தி சத்தம் உயர்த்தி மகிமை. ஆமா ஆமா ஆமா. ஒரு பாட்டு. ஏசையா ஏசையா உங்க